பேசிக்கா சூனியம் பேசிக்கா 10 பெரும்பாவம் சொல்றதை விட சபத்து இஜி தமிவு 7 பெரும்பாவங்களில் முதல் பெரும்பாவம் வசிர்க், பிறகு சிகர் 2வது இடத்துல சொல்றாங்க அந்த பட்டியல் குடைச்சல. அது ஒண்ணாச்சா? அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஒரே ஒரு ஆதாரத்தை நம்ம சொல்லுமா? வரலாறுல கூட சொல்லி காட்டணும். அல்லாஹ் சொல்லும் பொழுது மனித குலத்திலிருந்து உம்மை நாம் காப்பாற்றுவோம், மனித குலத்திலிருந்து காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு. அதனாலதானே விஷம் கொடுக்கச்சுல எஞ்சி உட்கார்ந்துட்டாங்க. விஷக்கறியை தின்னுட்டு வச்சிருந்தா போயிடணும். அதுல ஏன்னா அல்லாஹ் காப்பாத்துறான். அப்படி காப்பாற்றக்கூடிய அம்சம் இருந்து அப்ப எப்படி சிகிர் செய்ய முடியும்? சரி, சிகிர் செய்தார்கள் என்றால் அதுக்கு என்னெல்லாம் சொல்லப்படுது? நபிகள் நாயகம் மனைவியோட கூடினார்களா கூடவில்லையா அவர்களுக்கு தெரியாது. ஒன்னடக்க ஒன்றை உளறுகிறார். பல மாசங்கள் இருந்தா வகி செய்தி எப்படி பாதுகாக்கப்படும்? மார்க்கத்தை கொண்டு வந்தவருக்கு ஒரு யூதன் ஒரு முடியையும் ஒரு சட்டையும் வைத்து நாசம் செய்து விட்டான்னு சொன்னா அந்த மார்க்கத்துடைய நிலைமை கேலி குத்தாவாதா? அந்த வேதம் கேலி குத்தாவாதா? அதை வச்சு அந்த மார்க்கத்தை நம்பாம பல பேர் பின்வழங்கி போயிருவாங்களே. ஒரு கொண்டு வந்த இன்னைக்கு செய்ய முடியுமா? நபிகள் நாயகத்தை செய்த இன்னைக்கு செய்து காட்டுங்களேன். இன்னைக்கு காட்டு. இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கிறவனை கொன்னுரு மந்திரத்துல. இல்ல நீ ஈரான்ல யூதன் தானே இதை படிச்சு கொடுத்தா, நீ ஈரானிய கொன்னுரு. எதுக்கு பாம்பு போட்டு கொள்ற அந்த நாட்டுல போய்? உனக்கு தான் சட்டையோ முடியோ ஒண்ணுமே வேண்டாம். நீ தான் மந்திர சொல்லி சிகிர் செய்திருவிய, அழிச்சிரு. சிகிருங்கிற ஒத்த வார்த்தையை வைத்து நீ தானே அதுக்கு முதல்ல தகப்பன பெரிய மூதாதையர் தந்தையா நீ தானே செயல்படுற. நீ தானே முதல் சுலைமான் நபி காலத்துல படிச்சங்கிற. அப்ப நீ சேர்ந்துரு, இன்னைக்கு சேர்ந்து காட்டு. நம்புற மாதிரியே சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குங்கிறத நான் அன்னைக்கே உங்களுக்கு ஒரு அர்த்தத்துல சொல்லிட்டேன். எப்படி என்று கேட்டால், அவர்கள் பாடக்கல்வி படிக்கும் பொழுது நேர எங்க போகிறார்கள்? இந்த மூடத்தனமான கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசா சாலையில போய் படிக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷா போறாங்க. உள்ள போனதும் அறிவுக்கு பதிலா களிமண்ணை ஏத்திடுறாங்க. ஏத்தச்சல இந்த சிகிர் விஷயத்தை ஏத்திடுறாங்க. அப்ப ஏத்தச்சல அவன் என்ன நிலைமைக்கு வருவான்? எவ்வளவு பெரிய பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஜீனியர்ஸ் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் இருங்க கல்லு மண்ணை வணங்கலையா, டாக்டர் வணங்கலையா, விஞ்ஞானி வணங்கலையா? அவன்லாம் அறிவாளி தானே. அதே மாதிரி இவர்களும் மார்க்கம் படிக்கிறதுக்குன்னு போய் கட்டுக்கதைகளை உள்ளத்தில் ஏந்தி விட்டார்கள், தலையில ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கப்சாக்களை தான் முதல் பாடங்கள்ல சில படிச்சு கொடுக்குறாங்க. சர்ப்பு நகுக்கு பதிலா முதல்ல போனோன்னு உட்காரு, இந்த வை, இந்த சிறப்பை படி, இதெல்லாம் இந்த எல்லா ஹதீஸையும் நம்பணும் அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க முதல்ல என்னன்னு கேட்டா, இந்த நீங்க கேட்கக்கூடிய இதை நம்புறது போல சொல்லக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆனா நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, இது எது சரி தவறுங்கிறத சிந்தித்து பார்க்கறது இருக்கத்தானே செய்யுது. அவங்க வைக்கிற ஆதாரம் சரியா இருக்கா, இதுக்கு எதிரணியில இருக்கக்கூடிய ஆதாரம் சரியா இருக்கான்னு பாருங்க. சிகிர் விஷயத்துல கண்ணேரியில இப்ப நம்ம